ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபாஸ் டீ டைம் vlog. நல்லா மழை பெஞ்சிருக்கு நாகர்கோவிலில். அதனால் நாட்டு ரோஸ்லாம் நல்லா தளிர் அழகாக பூத்துருக்கு. நான் மொட்டை மாடிக்கு 4 நாள் ஆயிடுச்சு. அதனால் பயிரெல்லாம் நல்லாவே விளைஞ்சிடுச்சுங்க. நம்ம அதை இன்றைக்கி பறிச்சிடலாம். ஒரு 4-5 பயிர் கிடக்கு விளைஞ்சது. பிஞ்சு நிறையவே கிடக்குது. அடுக்கு மல்லி 1-2 பூத்துருக்கு. அதையும் நம்ம பறிச்சிடலாம். இந்த மலையில் செடிகளெல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்குது பாருங்கள். 1-2 பூ தான் கிடக்குது. இது எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டால் புது தளிர் வரும். அப்போ நிறைய பூ பூக்கும். இந்த சைடும் ஒரு பீன்ஸ் நிறைய காய்ச்சிருக்கு. பச்சை மிளகாய் நிறைய இருக்குது. மொட்டை மாடிக்கு ஒரு 4 நாள் ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி நமக்கு பீன்ஸு, பச்சை மிளகாய், ரோஸ் இன்றைக்கி எல்லாமே நிறையவே கிடைக்கும். நல்லா விளைஞ்சிருச்சு. சின்னதாக இருந்தாலுமே நல்லா விளைஞ்சிருச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டியாக அங்கங்கே கிடக்குது. அது இன்னும் ஒரு 3-4 டேஸ் ஆனால் தான் நல்லா விளையும். இந்த செடியில் 1-2 கிடக்கு. இதையும் நம்ம பறிச்சிடலாம். இப்போ நல்லா மழை பெய்கிறதுனால தண்ணி விடுறதுக்கு அவசியமே இல்லை. ஒரு 3 days 4 days ஒன்ஸ் நம்ம வந்தோன்னா இந்த மாதிரி நமக்கு நிறைய பச்சை மிளகாய், பீன்ஸ் எல்லாமே கிடைக்கிது. செம்பருத்தியும் பூத்துருக்கு பாருங்கள், அழகாக பூத்துருக்கு. இன்றைக்கி கொஞ்சம் மணத்தக்காளி கீரையும் பறிச்சிடலாம். மணத்தக்காளி கீரை குடல் புண்ணுக்கு ரொம்ப நல்லது. வீக்லி ஒன்ஸ் நம்ம சாப்பிட்லாம். இந்த பாருங்கள், இந்த இதுவை நம்ம அப்படியே சாப்பிட்றலாம். குட்டி தக்காளி. இந்த மணத்தக்காளி கீரையில் தேங்காயெல்லாம் போட்டு நம்ம பொரியல் செய்து சாப்பிட்லாம். வாய்ப்புண், வயிற்று புண்ணுக்கெல்லாம் ரொம்பவுமே நல்லது. இது நம்ம ஒரு செடி வச்சா தன்னாலேயே வளர்ந்துடும். நம்ம அந்த ஒடிச்சு எடுத்துட்டோன்னா திரும்ப அதுலேருந்து புதுசாக தளிர் புதிய செடிகள்லாம் வளரும். இதுலேயும் கொஞ்சம் நம்ம பறிச்சிடலாம். இல்லை குட்டி குட்டியாக மணி தக்காளி மாதிரி இருக்கும். அதுவும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. அப்படியே நம்ம சாப்பிட்லாம். ரோஸ் பறிச்சிடலாம். இன்றைக்கி ஒரு 4 ரோஸ் பூத்துருக்கு. இது நாட்டு ரோஸ் தான். இப்போ மழை பெய்தனால நிறைய தளிர் வந்திருக்கு. நிறைய மொட்டும் கிடக்குது. இன்றைக்கி அறுவடை இதுதாங்க. பச்சை மிளகாய், மணத்தக்காளி, ரோஸு, தட்டைப்பயிறு, கொஞ்சோண்டு பிச்சி பூ கிடச்சிது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.